Hello everybody. இது வந்து last but not the least parcel. Already பேக் பண்ணி வந்த சூட்கேஸில் எல்லாம் வைக்க முடியாத பொடி எல்லாம் இதில் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஃபைனலாக இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ அவங்க வந்தது வந்து சண்டே வந்தாங்க. இது வந்து அதுக்கப்புறம் அனுப்பியிருக்காங்க கருட வேகா பாக்ஸ் 2 சேம் கருட வேகா பாக்ஸ் 2 ஐ மீன் ஷிப்மெண்ட் 2 பாக்ஸ் 3 ஷிப்மெண்ட் 2 பாக்ஸ் 3 ஆமாம் செகண்ட் ஷிப்மெண்ட். அது ஒரே ஷிப்மெண்ட்டில் 2 டப்பா வந்தது. இது செகண்ட் ஷிப்மெண்ட் தேர்ட் பாக்ஸ். ஸோ பிளெயின் மிளகாத்தூள் இதில் இருக்குது. வீட்டிலே வாங்கி அரைச்சது. ஆல்சோ காஷ்மீரி சில்லி பவுடர் பிளெயின். டோட்டல் எனக்கு தெரியும். டோட்டல்னு ஒரு பிராண்ட் வந்துச்சு. தஞ்சாவூர் குழம்பு பொடி. குழம்பு பொடினா என்ன இருக்குன்னா மிளகா தனியா எல்லாமே ஆல் மிக்ஸ்ட். அது அப்புறம் நார்மல் சில்லி பவுடர் லைக் பிளெயின் சில்லி பவுடர் வித்தவுட் எனி காஷ்மீரி கலர் இல்லாமல் இருக்கிற சில்லி பவுடர். ஸோ இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். அப்புறம் சாம்பார் பொடி. அப்புறம் ஆல்சோ நார்மல் சில்லி பவுடர் வித் லிட்டில் பிட் ஆஃப் மஞ்சத்தூள், ஜஸ்ட் பிளெயின் டர்மரிக் மஞ்சத்தூள், அரைச்ச மஞ்சத்தூள். இது எல்லாமே மசாலா தான். இப்போ ரீசெண்ட் டைமாக தூக்கி போடுறாங்கன்றதுனால ஆல்சோ மஞ்சத்தூள், நம்ம ஊர் மஞ்சத்தூள். இது வந்து நம்ம இது டாங்ஸ் இது எடுப்போம்ல. ஜென்ரலாக நம்ம ஊரில் வந்து வடை பொரிக்கும் போது எடுத்துகிட்டு இந்த பக்கம் ட்ரெயின் ஆகிடும். அதுக்காக ஓட்டை இருக்கும் இது. அடுத்தது வந்து இதில் என்ன இருக்குது, ஒன் மோர் தேங்காய் பண்ணுறது தூள். சாரி, மோர் சாம்பார் பொடி. தூக்குவாளி அம்மா வாங்க சொல்லியிருந்தேன். சட்னி ஏதாவது வைக்கிறதுக்கு. சும்மா அங்கே பக்கத்துலேயே ஏதோ ஒரு கடையில் வாங்கியிருக்காங்க. $87. அப்புறம் அதோட அடுத்த சைஸில் 2 $102. ஒன்று 102, இன்னொன்று 160. என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியல. ஓகே. அடுத்த சைஸு சாப்பாடு சர்வ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எல்லா சைஸ்லேயும் ஒன்று ஒன்று வைக்கலாம். வாளி, விதவிதமான வாளிகள். another வாளி. முறுக்கச்சு வரணும். அது எங்க இருக்கு? என்ன முறுக்கச்சு? இந்த அதுக்கு பதில் நம்ம வாங்கிட்டோம் அவ்வளோதானா? என்ன முறுக்கு பொடி இருக்குது? ஆமாம், அதுக்கு வாங்கிட்டோம். இந்த கரண்டி, குழிக்கரண்டி. இது நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குழிக்கரண்டி. இது அச்சு வைக்கணும்னா உள்ள வச்சு அனதர் செம்ம வெயிட்டாக இருக்குது. ஆனால் எல்லாம் எனக்கு வந்து இந்த இப்படி ஒரு நடுவில் ஒரு பெண்ட் இருக்கும்ல, அப்படி இருந்தால் பிடிக்காது. ஏன்னா அதில் போய் சாப்பாடுலாம் உட்காரும். இந்த மாதிரி பிளெயினாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அதனால் பிளெயின் கரண்டி. அப்புறம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்
இடியாப்பம் ஊத்தப்பம் பண்ணுற பேன். அப்புறம் பேன் கேக் கூட பண்ணலாம். பேன் கேக் பண்ணுற பேன். இதோட மூடி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்டியா பணியாரம், குழிப்பணியாரம் செட்டு. இந்த பிராண்ட் வினோதோட பிராண்ட். இதெல்லாம் எங்கள் அப்பா வந்து பேப்பர் போட்டு வாங்கி வச்சது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பரை சேர்த்து வச்சு ஒரு கடையில் போய் போட்டு வாங்குவார். ஸோ அதில் சில பல சொத்துக்கள் அதில் அவருடைய சேமிப்பு திட்டத்தில் வந்தது. இது வந்து என்னன்னு தெரியல, ஓப்பன் பண்ணிடலாம். எங்கே இந்த பாக்ஸ் கட்டு? இது வந்து என்னோடய சிஸ்டர் அனுப்புன முறுக்கு பொடி. இதில் வந்து இப்படி ஒன்று இருக்குங்க, எல்லாமே இருக்கும். நீங்கள் வெறும் கொஞ்சோண்டு பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே முறுக்கு சுட்டுடலாம். திஸ் இஸ் கால் முறுக்கு பொடி. இதை வச்சு நான் முறுக்கு போட்டு காட்டுறேன். சும்மா ஒரு சாம்பிள் கொஞ்சம் அனுப்பியிருக்கா, அவ்வளோதான். லாஸ்ட் இருங்க, இதை அழுக்கி ஒழுங்காக வச்சிடலாம். இதுதான் ஐடியா. போடு அதில் போய் இல்லை, இதுக்கு தான் இது சர்விங். சாம்பார் இப்போ இதில் வச்சுட்டு இதில்